ஏதேதோ பயத்தோட மனக்குழப்பத்தோட தான் வந்திருக்கேன். எங்களுக்கு யாராலையும் எந்த ஒரு இடைஞ்சலும் ஆபத்தும் வந்துடக்கூடாது. இங்கிருந்து நாங்க சந்தோஷமா திரும்பி போகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். போலாமா? போலாம். எப்படி போலாம்? இப்படி எப்படி போலாம்? இப்படியே போலாம். சரி. ஆமா பவி, சாமி கிட்ட என்னமோ பெருசா அப்ளிகேஷன்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, பெரிய அப்ளிகேஷன் தான். அப்படி என்ன வேண்டுதல்? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. என்ன வேண்டியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். அப்படியா? எங்க நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே குழப்பமா இருக்கு, பயமாவும் இருக்கு. நாங்க இங்கிருந்து நல்லபடியா சந்தோஷமா திரும்பி போகணும். இதானே வேண்டிக்கிட்ட? ஐயோ, எப்படி தேவ்? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டேன். அது என் காதுல விழுந்துருச்சு. தேவ், இங்க எவ்வளவு அமைதியா இருக்குல்ல, ரொம்ப ரம்மியமா இருக்கு. இங்கே இருந்துடலாமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஹேய் பவி, நாம இங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். தெரியும் பாஸ். இந்த மாதிரி இடங்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போலாம். ஓகேவா? ஓகே, டன். டன். ஏசி பண்ண மாதிரி எவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல. சென்னையில வெயில் வாட்டி எடுக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனசும் லேசாயிடுச்சு. ஆமா பவி, எனக்கு கூட தான். இந்த கிரீனரி, இந்த சில்னஸ், பக்கத்திலேயே லவபிள் அண்ட் பியூட்டிஃபுல் வைஃப். என் மூடு எங்கேயோ போகுது. மாதவி, தேவும் பவித்ராவும் இங்க தான் தங்கியிருக்காங்க. ரூம் நம்பர் 301. சார், எப்படி சார் இவ்ளோ அக்யூரேட்டா டீடைல்ஸ் சொல்றீங்க? சென்னையில இருக்கும்போதே தேவ் பவி ஏற்காட்டில் எந்த ஹோட்டல்ல எந்த ரூம்ல தங்குறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இங்க வேலை பார்க்குற ஒரு மேனேஜரையும் நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஹனிமூனுக்காக வந்திருக்க தேவுக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட இங்க தான். பாவம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரபு என்னைக்குமே அவங்கள சேர விட மாட்டான். மாதவி, நாம ஏற்காடுல இருந்து திரும்பும்போது பத்மினியை கொன்னுட்டதா தேவ் ஜெயிலுக்கு போயிருக்கணும். தான் புருஷன் கூட ஹனிமூன் கொண்டாட வந்த பவித்ரா புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினவளா சோகமா தனியால ஊருக்கு திரும்பி போகணும்.
தன்னன் தனியா இருக்கிற அவளை நான் என் பக்கம் கொண்டு வரணும். இது அத்தனையும் நடக்கணும் மாதவி. அப்படி நடக்கிறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நீ தான் எனக்கு செய்யணும் மாதவி. அதுக்காக தானே சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வெரி குட் மாதவி, வெரி குட். நீ இங்க தங்கறதுக்கு நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்க உனக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செஞ்சு தரத்துக்கு ஒரு ஆள் கூட இருப்பாரு. அப்புறம் மாதவி, பத்மினி உன் கஸ்டடியிலே இருக்கட்டும். நான் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தங்கிக்கிறேன். அப்போதான் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும். அப்புறம் எக்காரணத்து கொண்டும் கெஸ்ட் ஹவுஸை விட்டு நீ வெளியே வர வேண்டாம். அப்புறம் யார் கண்ணிலையாவது நீங்கள் பற்றுவீங்க. பி கேர்ஃபுல். நம்ம ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். தேவைப்பட்டா மீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா சார். ஏன் சார், நம்ம கேஷுவலா தேவபவி தங்கியிருக்கிற ஹோட்டல் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கண்ணில் பற்ற போறோம். அவங்க இப்போ ஹோட்டல்லே இல்லை, அவுட்டிங் போயிருக்காங்க. மாதவி, கார் வருது, அவங்களா கூட இருக்கலாமா? மாதவி, இங்கிருந்து கிளம்பலாம். டிரைவர், அம்மா, என்னடி ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? எங்க பாஸ் பிசினஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. அதனால தான் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இதே பழப்பா போயிடுச்சு. ஐயோ, அவருக்கே இல்லாத கவலை உனக்கு எதுக்குமா? தொண்ணு கேள்வி கேட்டுட்டே இருக்க. எனக்கு தலை வலிக்குது. வீட்டுல இருக்கிறவங்க பேசினா உனக்கு தலை தாண்டி வலிக்கும், தெரியுதுல? அப்புறம் ஏன் பேசுற? போய் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு இதே வேலை. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, அம்மா, என்னப்பா? இங்க வா. அம்மா, நிஷா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவளை குளிச்சு ரெடியா இருக்க சொல்லு. ஏன்டா, எங்கயாவது வெளில கூட்டு போறியா? ஆமாம்மா, ரொம்ப நாளா பத்மினியை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட்டு போலாம் தான். அண்ணே, பத்மினி கிட்ட எல்லாம் இவளை கூட்டிட்டு போகாத. ஏன்? இல்ல, அவளை அங்க அழைச்சிட்டு போறது வேஸ்ட். உனக்கு வெட்டி அலைச்சல் ஆயிடும். புரியல, எதனால அப்படி சொல்ற? இல்ல, பத்மினி முன்னாடி ஒரு அனாதை மாதிரி இருந்தா. நிஷா கிட்ட அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கிட்டா. ஆனா இப்போ கோடீஸ்வரி பாட்டியோட பேத்தியால ஆயிட்டா. முன்ன மாதிரி குழந்தைகிட்ட பாசமாவும் அக்கறையாவும் நடந்துக்குவான்னு எனக்கு தோணல. பத்மினி ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. நீ முன்னாடி எப்படி இருந்த, ஆனா இப்போ உனக்கு சாதாரண ஸ்டெனோ வேலை கிடைச்சி கையில 4 காசு பார்த்ததும் ஆளே மாறி போயிட்டேன். ஆனா பத்மினி அப்படி இல்லை. அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க. பத்மினியை பத்தி பேசினாலே உனக்கு ஆகாது. அவங்கள பத்தி ஏதாவது மட்டமா சொல்றதே உனக்கு வழக்கமா போச்சு. இங்க பாரு, கண்டிப்பா ஈவினிங்கு பத்மினியை பார்க்க நிஷாவை கூப்பிட்டு தான் போக போறேன். ஹலோ,
பாண்டியன், நான் தேவோட பாட்டி பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. பத்மினியும் நானும் கோயிலுக்கு போயிருந்தோம்ப்பா. தேங்காய் அழுகுன மாதிரி இருக்கு, வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு அர்ச்சகர் சொன்னாரு. மாத்திட்டு வரேன்னு பத்மினி போனாப்பா. அதுக்கப்புறம் அவ திரும்பியே வரலப்பா. சரிங்கம்மா, நான் இப்போ வீட்டுக்கு வரேன், அங்கே வந்து பேசிக்கலாம். சரி, சீக்கிரம் வாப்பா. ஓகே அம்மா, நான் வரேன். யாருப்பா ஃபோன்ல? அது நான் வந்து சொல்கிறேன். பத்மினிய காணோன்னு ஃபோன்ல கிளம்பி புலம்பியிருக்கா. அவளை கண்டுபிடிச்சிடலாம்னு நீயே கிளம்பி ஓடுற. அவளைத்தான் பிரபு சார் ஆளுங்களை வச்சு தூக்கிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் அவ உயிரோட இருக்க போறாளோ தெரியல. அண்ணே, நீ பத்மினிய தேடலாம், ஆனா அவ உனக்கு கிடைக்க போறதே இல்ல. அம்மா, காஃபி இதோ எடுத்துட்டு வரேன். மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஆனா எங்க இருக்கோன்னு தெரியலையா? இந்த ரூம பாத்தியா? ஏசி போடாமே எவ்வளவு குளு குளு குளுன்னு இருக்கு. அப்போ இது எந்த இடமா இருக்கும்? இது ஒரு மலைவாசல் ஸ்தலம். மலை உச்சியில இருக்கும். இந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? ஏற்காடு. என்ன, எதுக்காக உன்னை ஏற்காடு கூட்டிட்டு வந்தோன்னு யோசிக்கிறியா? இங்கதானே பவித்ராவும் தேவும் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஹனிமூன் வந்த இடத்துக்கு உன்னை எதுக்கு நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்? அதுதானே உனக்கு குழப்பமா இருக்கு. கார்ல வரும்போது உனக்கு நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னல, இப்போ ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கட்டுமா? இப்ப பவித்ராவும் தேவும் ஹனிமூன் வந்திருக்காங்க. பவித்ரா உடம்புக்குள்ள என் அக்கா போகணும். அவ நினைச்சத சாதிக்கணும். இதான் என் பிளான். அதுக்கு உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோன்னு பாக்குறியா? காரணம் இருக்கு. ஏன்னா என் அக்கா கூட நான் நேரடியா பேச முடியாதுல்ல. அவ கூட பேசணும்னா ஒரு மீடியம் தேவை. அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் அக்கா பவித்ரா உடம்புக்குள்ள போகாததுக்கு காரணம் பவித்ரா கையில கட்டி இருக்கிற மந்திரிச்ச கயிறு. உன் உடம்புக்குள்ளேயும் அக்கா போக முடியாததுக்கு காரணம் அதே கயிறு தானே. இப்போ அந்த கயிறு எங்க?
என் அக்கா கிட்ட பேசுறதுக்கு இதுதானே தடை? கொடு. கொடு அது. இப்போ எப்படி உன் கையில இருந்த மந்திரிச்ச கயிறை கழட்டினோ அதே மாதிரி பவித்ரா கையில இருக்கிற கயிறையும் நான் கட் பண்ணி தூக்கி எறிவேன். அவ உடம்புக்குள்ள என் அக்கா புகுந்து அவன் நினைச்சத நிறைவேற்றிப்பா. அது அவளோட லட்சியம். ஆனா பிரபு எதுக்காக ஒண்ணு கடத்தணும்? அவர் எதுக்காக என் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு குழப்பமா இருக்குமே. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு கேக்குறியா? இன்னொரு நாள் சொல்றேன். கார்ல மயக்கமா இருந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கும், பசி கூட எடுக்கும். ஆனாலும் நான் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் தெம்பு வந்தாலும் நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியும். எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் நான் சாப்பிட ஏதாவது கொடுப்பேன். அது வரைக்கும் பட்னியாவே கடை. மாதவி, மாதவி, கதவு தர, கதவு தர மாதவி. பவித்ராவையும் தேவியும் உன்னால பிரிக்க முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாயை மூடிட்டு சும்மா இரு. கதவு தர மாதவி. இவகிட்ட இருந்து பவித்ரா கவியும் தேவ மாமாவையும் எப்படி காப்பாத்துறது? அம்மா, பாண்டியன், வாப்பா. பாண்டியன், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? என் நிஜமான பேத்தி கிடைச்சிட்டான்னு நான் சந்தோஷமா இருந்தேன். இப்பதான் ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியா நடந்துகிட்டு வருது. அந்த சந்தோஷத்துல தான் நாங்க கோயிலுக்கு போனோம். இப்படி ஆகி போச்சேப்பா. அம்மா, பத்மினிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஆமாம்மா, நீங்களும் பத்மினி எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க? இங்கேதான்ப்பா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஓ, ரெண்டு பேரும் எதுலம்மா போனீங்க? நாங்க நடந்துதான்ப்பா போனோம். ஏமா, நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப யாராவது உங்களை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படிலாம் யாரும் வரலப்பா. சரிங்கம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானே களத்தில் இறங்கி பத்மினியை தேடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணுறேன். அம்மா, மாதவியால தான் பத்மினி கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாப்பா, அவ இங்க வந்திருந்ததா சொன்னேனே. அப்பா அவ பேசின பேச்சு, ஐயோ, அவ்வளவு மோசமான பொண்ணுப்பா. மாதவி இருந்த இடத்துல பத்மினி வந்துட்டாளேங்கிற ஆத்திரம் அவளுக்கு. தேவர கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டானா? அதையெல்லாம் சேர்த்து வச்சு அவதான் கடத்திருப்பான்னு தோணுது. அது மட்டும் இல்லப்பா, ஏற்கனவே ஒரு தடவை அவ பத்மினியை கடத்திட்டு போனாலே. பத்மினிக்கு ஒரு எதிரி இருக்கான்னா அது மாதவியாதான்ப்பா இருக்கணும். நிச்சயமா அவதான்ப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அம்மா, ஜாமீன்ல வெளியில வந்த மாதவி இப்ப எங்க இருக்கானே தெரியல. மாதவியுடைய அம்மாவை பார்க்க தான் பவித்ரா காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஒருவேளை மாதவி தான் அம்மாவோட அந்த கிராமத்துல இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மாதவிய ஜாமீன்ல எடுத்தது யாருன்னு விசாரிக்கணும். இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், பத்மினி இருக்கிற இடத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம்ப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. நேத்து பத்மினி கோயிலுக்கு போயிட்டு தனியா வந்திருக்கா. பிரபு வழியில அவளை பார்த்திருக்கான். தான் கார்ல டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இவளும் பிரபு கார்ல போயிருக்கா. கார்ல போயிட்டு இருக்கும்போது
அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே வாங்கன்னு கால் வந்துச்சான். அவனும் பத்மினி கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அந்த வீட்டில் பார்த்தா ஹாலில் பத்மினியோட அப்பா படம் இருந்துச்சாம்ப்பா.